இறைவா இதோ வருகின்றோம் உம் பெயரை பறைசாற்றிடவே உம்மை தருகின்றோம் இறைவா உம்மை தருகின்றோம் உம் பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம் உம் பெயரை பறைசாற்றிடவே உம்மை தருகின்றோம் இறைவா உம்மை தருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சதாசகாய அன்னையை நோக்கி நவநாள் வேண்டுதல். அதி தூய அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய அன்னையே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம் மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலியாவின் கானா ஊரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை ரசமாக்கினீர். சதாசகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் இறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எம்மை துணையாயிருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னி நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதாரவிந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இறந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மறுதலையான அதிட்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். அன்னையே, எங்கள் தேவைகளை கவனியும். இடு கண்களை நீக்கியருளும். அன்றேல் இறைவன் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதாசகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறையொருமைப்பாட்டிலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் போல வாழ அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூய ஆவியார் வழி நடத்துமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் நலனை காக்கவும் நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆண்மழை பாற்றி அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்துக்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதாசகாய் அன்னையிடம் எங்கள் சொந்த விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் எமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திரு அவையின் அருளடையாள வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்திற்காகவும் எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சதாசகாய் அன்னைக்கு மௌனமாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடு உடனிருப்பாராக, உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக, உங்களை பாதுகாக்க உங்கள் பின்வருவாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் எழுவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் மீட்பு உண்டு. நாங்களும் அக்கரங்களிலேயே தங்கியிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமையுடையவள். உமது துணையோடு உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதென்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் கிறிஸ்துவில் அன்பும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாய் அழைக்க வரமடைந்தருளும். சதாசகாய அன்னையே, எங்கள் பாதுகாவலி புனித சதாசகாய அன்னையின் பரிந்துரைகளாலும் எல்லாம் வல்ல இறைவன் எம்மீட்பரும் இயேசுவின் பேறுபலன்களாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்தவர்களோடு மரியன்னையை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலிலும் ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கச் செய்திருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது அன்னை மரியாவை எல்லா வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக உமக்களித்தீர். அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உமது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்துவன் மாணவர்களே, இன்றைய நாளில் நாம் 1000 மறைசாட்சியுமான புனித ஜோசப்பாத்தை நினைவு கூறுகின்றோம். இன்றைய முதலரை வார்த்தை பகுதியில் சாலமோனின் ஞானம். ஆண்டவரே, உங்கள் செயல்களை சோதிப்பவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவர். நீங்கள் அவர் திருவிழப்படி நடக்கவில்லை என்றால் கடும் தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று எச்சரிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவால் குணமாக்கப்பட்ட 10 தொழில்நோயாளர்களுள் சமாரியர் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி கூறுகின்றார். இயேசுவோ, கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்று கூறுகின்றார். கிறிஸ்துவன் பாந்தவர்களே, இறைவன் நமக்கு செய்யும் நன்மைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இறைவனது சித்தப்படியே வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது நிக்கோல் குடும்பத்தில் திரு அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு நன்றியாகவும், பியூரின் உடைய நன்றியாகவும், இயேசு சகாயம் புஷ்பராணி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், அனுஷன், இவாஞ்சலின், செலஸ்டின், ஜான்சன் குடும்பங்களது நன்றி பலியாகவும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம் மாடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித யோசப்பாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் நூலிலிருந்து வாசகம். மன்னர்களே, நான் சொல்வதை செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்கள் பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்கள் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர்கள் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பெருத்தடுவார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார்.
அனைத்திற்கும் ஆண்டவர், யாருக்கும் அஞ்சி நடக்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லோரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடமிருந்து கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். தூய்மையானவற்றை தூய்மையாக்க கடைபிடிப்போர் தூயோர் ஆவார். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படி வழி காண்பார். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள், நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். எளியோர்க்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமியுற்றோருக்கு எளியோர்க்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரை வலியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்கள் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல் வாழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். வாழ்த்தொழி. Hallelujah, 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 hallelujah. எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுளுக்கு வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு ஜெருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியை வாழ்வின் மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைவோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயிற்போம். அன்பு புரட்சியை வாழ்வின் மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைவோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயிற்போம். இந்த ஆன்மகுணவிலே நாளும் இணைந்திட, தாழ்வு நீங்கிட, வாழ்வு ஓங்கிட உம்மையை பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித யோசபாத் இரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித யோசபாத்துடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பெற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இப்பலியில் உமக்கு நன்றி கூறுகின்ற மகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித யோசபாத், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகவிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித யோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி நிறைவுற்றது. சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சகா சகாய செய்யும் மாதா, தீனம் குறைகளிலும் துன்பங்களிலும் ஓருதவியாகவும் இருக்கின்றே. மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதாசகாய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சதாசகாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றென்றும் அனுபவிக்க தகுதியுள்ளோராய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறந்து மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். வாசம் சேரும் ரோஜா பூவே, மாசற்ற தாய்மரியே, வாசம் சேரும் ரோஜா பூவே, மாசற்ற தாய்மரியே, நேசமுடன் இயேசுவையே நேசிக்க செய்திடுவார். சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.